மரியாதைக்கும் உரிய நூல் காஞ்சி அன்பர்கள் அனைவருக்கும் கோவை திருக்குறள் சிந்தனையாளர் எஸ் பொன்னுசாமியின் பணிவான வணக்கம். இன்று உங்களிடத்திலே ஒரு சம்பவத்தை குறித்து பேசி அதற்கு பொருத்தமான ஒரு திருக்குறளையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விளைகிறேன். ஒரு ஊரிலே ஒரு செல்வந்தர் இருந்தார். அவர் மிகவும் வசதியானவர். அவரிடத்திலே ஏராளமான நிலப்புலங்கள், தோட்டம், துறவுகள், அது தவிர தொழிலகங்கள், நூற்பாலைகள் போன்ற எல்லா விதமான தொழிலகங்களும் இருந்தது. அவரிடத்திலே நிறைய மக்களும் பணியாற்றி வந்தார்கள். ஆனால் அவரிடத்தில் ஒரே ஒன்று மட்டும் இல்லை. யாருக்கும் சிறிதும் பொருள் தரக்கூடிய அந்த ஈகைத்தன்மை கொஞ்சமும் இல்லை. அவர் வழக்கமாக ஊரிலே உள்ள ஒரு பக்கத்திலே இருக்கின்ற ஆற்றிலே சென்று குளித்துவிட்டு அன்றாடு காலையில் வந்து ஒரு பணியை துவக்குவது வழக்கம். அதேபோல் ஒரு நாள் ஆற்றிற்கு குளிக்க செல்லுகிறார். அன்று ஆற்றிலே தண்ணீர் அதிகமாக வருகிறது. இருந்தாலும் இவருக்கு நீச்சல் தெரிவதில்லை. ஏனே சரி எப்பொழுதும் குளிக்கக்கூடிய இடத்திலே குளிக்கலாம் என்று சொல்லி கொஞ்சம் அன்று உள்ளே சென்று விட்டார். திடீரென்று தண்ணி அதிகமாக வரவும் அவரை இழுத்து கொண்டு செல்கிறது. உடனே அவர் சத்தம் போடுகிறார், ஐயா, என்னை காப்பாற்றுங்கள், காப்பாற்றுகின்றவர்களுக்கு நான் 1 லட்சம் பணம் தருகிறேன், என்னிடத்தில் பணம் நிறைய இருக்கிறது என்று சத்தம் போட்டுக்கொண்டே போகிறார். அந்த வழியிலே வந்த ஒருவர் இதனை கேட்டவுடனே ஆற்றிலே வேகமாக பாய்கிறார். பாய்ந்தவுடன் அவருடைய தலை முடியை பிடித்து இழுத்து கொண்டு ஒரு அரைவாசிக்கு தூரம் வந்து விட்டார். கரைக்கும் அதுக்கும் ஒரு அரைவாசி தூரம். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், ஐயா, உங்களுக்கு நான் 50,000 ரூபாய் தருகிறேன் என்று சொல்லுகிறார். சரி, கிட்ட கரையின் பக்கம் வந்து விட்டது. உடனே அவர் சொல்லுகிறார், ஐயா, உங்களுக்கு 10,000 ரூபாய் தருகிறேன் என்று பேசுகிறார். வெளியே கரையை ஏறின பிறகு அவரிடத்தில் கேட்கிறார், நீங்கள் என்ன தொழில் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று கேட்கிறார். அந்த மனிதர் தன்னுடைய எதேச்சையாக தான் செய்கின்ற, நான் இரவலராக இருந்து கொண்டு பிறரிடம் அன்றாடு காலையிலே சென்று பணம் வசூல் செய்து நான் வாழ்க்கையை நடத்தி கொண்டு வருவதாகவும் என்று அவர் குறிப்பிடுகிறார். உடனே இந்த செல்வந்தருக்கு ஒரு எண்ணம் தோன்றுகிறது, எதற்கு இவர் 10,000 தர வேண்டும்? வீட்டிற்கு அழைத்து சென்று வயிறு நிறைய உணவு போட்டு கொடுத்து சாப்பிட செய்து இவரை அனுப்பிவிடலாம் என்று அவரை அழைத்து கொண்டு வீட்டிற்கு வந்து வயிறார சாப்பாடு அவருக்கு போட்டு அவரை அனுப்புகிறார். இந்த இடத்திலே தான் வள்ளுவர் சொல்லுகிறார், நயநிலன் என்பது சொல்லும் பயனில பாரித்து உரைக்கும் உரை என்று பயனில சொல்லாமையில் வள்ளுவ பெருந்தகை இந்த குறளை சொல்லுகிறார். நன்மை செய்யாத ஒரு மனிதன் எதற்கும் பயனற்றவன். அது மட்டும் அல்லாமல் அவன் பயனில்லாத சொற்களை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருப்பான். அவர் ஆற்றிலே முதலாக இழுத்து செல்லுகின்ற பொழுது காப்பாற்றுகின்றவருக்கு 1 லட்சம் என்றார். கரை பக்கத்திலே வருவதற்கு முன் 50,000 மாற்றினார். கரைக்கு வந்து சேரக்கூடிய நேரத்தில் 10,000 என்றார். பிறகு அந்த காப்பாற்றியவரினுடைய நிலையை பார்த்த உடனே உணவு மட்டும் கொடுத்து அனுப்பிவிடலாம் என்று சொல்லுகிறார். வாழ்வில் இப்படிப்பட்டவர்கள் சொல் ஒன்று செயல் ஒன்று வேறாக இருக்கக்கூடாது. வாழ்க்கையில் நேர்மையாக சொன்ன சொல்படி வாழ வேண்டும் என்பதற்காக இந்த இடத்தில் நயனிலன் என்பது சொல்லும் பயனிலன் பாரித்து உரைக்கும் உரை என்கிறார். இது போன்ற நல்ல செய்திகள் உங்களுக்கு தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் நூல்காஞ்சி என்கின்ற யூடியூப் சேனலை பதிவு செய்வதோடு உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து கொண்டு ஆதரிக்குமாறு அன்புடன் வேண்டுகிறேன். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.